2026 ஆண்டின் 2வது காலாண்டில் நாட்டிலுள்ள குடிநுழைவு சாவடிகளில் தானியங்கி வாயில்கள் நிறுவும் பணி தொடங்கும் என உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவது, கடத்தல் நடவடிக்கைகளை தடுப்பது மற்றும் கள்ளக்குடியேறிகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வாக இந்த தானியங்கி முறை செயல்படும் என்றும் சைஃபுடின் உறுதிப்படுத்தியுள்ளார். எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் மேற்பார்வையின் கீழ் தொடங்கும் இப்பணிகள் மூலம் நாடெங்கிலும் சுமார் 123 சாவடிகளில் 635 தானியங்கி வாயில்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒருமைப்பாடு மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள சைஃபுடின், உள்துறை அமைச்சு அவற்றில் எவ்வித சமரசமும் செய்யாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.